Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்க்கான official answer key தான் வந்து பார்க்க வரோம். லாஸ்ட் வீடியோல 1 to 50 வரையும் போட்டுருந்தேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 51 to 100 வரையும் நம்ம தமிழ் क्वेश्चंस எல்லாமே வந்து பார்க்கலாம். சோ யாராச்சும் இப்போ நியூவா வந்து TNPSC க்கு வந்து prepare பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த क्वेश्चனை வந்து 1 or 2 times வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி படிங்க फ्रेंड्स. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸாம் எழுத போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி வை தாமோரனார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூற்று 1 2 கொடுத்திருந்தாங்க. கூற்று 1 பாத்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரிதான் வந்து கரெக்டான ஆன்சர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? இதுக்கு ஆப்ஷன் டி ராச சிம்மேச்சுரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6. நெக்ஸ்ட் பிழை திருத்தம் செய்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும். மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். நெக்ஸ்ட் பிழை திருத்தம் செய்க தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். நெக்ஸ்ட் பிறவினை சொற்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வருவித்தான் திருந்தினான். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பின்வரும் தொடரை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்வினை தொடர். வினைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அகர பரிசைப்படுத்துகன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டென்டேட்டிவாக சொல்லும் போது இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருந்தோம். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் டி தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றால். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்திருந்தாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு 3 சரி. 70 பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. இது ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையுமே கேட்டுறாங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ரொம்ப ஈஸியான கொஷின். முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். ஸோ இதெல்லாம் எழுதினது யாருன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 4 2 1 தான் வந்து கரெக்ட். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் ஆப்ஷன் பி புனைவு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி குறிப்பிடுகன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதன்மொழி காஞ்சி, ஆசார கோவை. 14 என்றால் ஆப்ஷன் ஏ 18. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பூதன் ஜேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும். ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்குத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள். நெக்ஸ்ட்டும் ஒரு பொறுத்துக தான். மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புரளையாடல் புராணம் இதெல்லாம் எழுதினது யார் அப்படின்னு அவங்ககிட்ட ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2413 தான் வந்து கரெக்டு. முடிக்கொழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவடில் நீபவனம் என்பது ஆப்ஷன் ஏ கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று ஆப்ஷன் சி குயில் பாட்டு. வாழெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே நாலு டேஷ் என தொடங்கும் இரட்டொரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி கவி காலமேகம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். டவுட்டாக இருக்குது, டவுட்டட் கொஷின் அப்படின்ற மாதிரி. ஸோ மனோன்மணியத்தின் கிளைக்கதை, சிவகாமியின் சபதம், இது வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ சிவகாமியின் சரிதமா சபதமா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 1 2 4 சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 மட்டும் இதில் தப்பாக இருக்குது.
திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் ஆப்ஷன் சி சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயிலிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் ஆப்ஷன் ஏ திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கிய என்று கூறியவர் ஆப்ஷன் சி காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஆப்ஷன் பி ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். ஸோ இந்த கொஷினுமே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு கொஷின் தான். 40 அடி உயரத்திலா இல்லை 4 அடி உயரத்திலான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் டி வந்து கொடுத்துருக்காங்க. 3, 2, 4, 1 தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் ஆப்ஷன் பி தேவநேய பாவனர். நெக்ஸ்ட்டு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஆப்ஷன் சி கவிதை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு கொஷின் தான். சில பேர் வந்து நாடகம்னு சொல்லியிருந்தாங்க, சில பேர் கவிதைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு கவிதை தான் ஆன்சர் வந்து கரெக்டு. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து தப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் கொஷின் 100மே வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த 100 கொஷினில் நீங்கள் 40 கொஷின் கரெக்டாக எழுதியிருந்தால் தான் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸே வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கரெக்ட் பண்ண மாட்டாங்க. 100க்கு 40 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து எழுதியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற பார்ட்டை வந்து போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.